ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா டிஎன் பாளையம் வந்திருக்கோம். என்னோடய ஃப்ரெண்டு தோட்டம் இங்கே இருக்குது. அவனது வந்து டாக் வந்து குட்டி போட்டிருக்கு, அமெரிக்கன் புள்ளி. ஸோ அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கலாம் சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் வந்திருக்கேன். யாருக்காவது குட்டி வேணும் அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் கீழே காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். குட்டி நல்லா தான் இருக்குது. டாக்ஸில் வந்து பிட்புல் இருக்குது. ஆக்சுவலாக பிட்புல் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ பிட்புல் வந்து அது வாங்க முடியாது. பிட்புலுக்கு பதிலாக அமெரிக்கன் புள்ளி இருக்குது. ஸோ நம்ம அந்த குட்டி கூட வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து கன்னி சிப்பிப்பாறை ஏதோ 2 இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதையும் நான் காட்டுறேன். நிறைய பேர் கேட்கலாம், ஏன்டா நீ பைக் ரிவ்யூ போட்டிருந்த, இப்போ கார் ரிவ்யூ போட்டிருந்த, இப்போ திடீர்னு என்னன்னா இந்த மாதிரி விளாக் போடுறேன், என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன்னு நிறைய பேர் கேட்கலாம். என்ன பண்ணுறது, கண்டென்ட் எதுவும் கிடைக்கல. ஸோ இருக்கிறத வச்சு எதுவும் போடலாம்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன். பட் எது போட்டாலும் கொஞ்சம் நல்லா கண்டென்ட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் யோசிச்சிருக்கேன். ஸோ டாக்ஸ் கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ நிறைய பேர் அதை வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ வந்து நான் அமெரிக்கன் புள்ளி குட்டியை காட்டுறேன். ஸோ நான் அண்ணா வச்சுருக்காரு கையில். ஸோ காட்டுறேன், பாருங்கள். ஓகே, சூப்பராக தெரியுது நான் வீடியோவில். ரெண்டுமே ப்ளூ ஐஸ் பப்பீஸ். ப்ளூ ஐஸ் ஏன்னா ரெண்டுமே ப்ளூ ஐஸ் பப்பி, ரெண்டுமே மேல் பப்பி. மேல் பப்பிங்களா? மொத்தம் 8 பப்பி போட்டுச்சு. மற்றதெல்லாம் சேல் ஆயிடுச்சு. இன்னும் 2 மேல் பப்பி மட்டும் தான் இருக்குது. ஓகே ஓகே. மொத்தம் 2 ஃபீமேல் 6 மேல் போட்டுச்சு. இது என்ன ரேட்டுங்கண்ணா வருது ப்ரோ? இது வந்துட்டு 30,000 வருது ப்ரோ. மேல் 30,000, ஃபீமேல் 25,000 வருது ப்ரோ. நாங்கள் ஃபீமேல்லாம் கொடுத்துட்டோம், மேல் மட்டும் இப்போ இருக்கு ப்ரோ. ஓகே ஓகே. இது வந்து கலர் என்ன கலரு? இது ப்ளூ கலர் ப்ரோ. ப்ளூ கலர், ப்ளூ ஐஸ். 2 பப்பிக்குமே ப்ளூ கலர் தான். ரெண்டுமே ப்ளூ ஐஸ் தான். ஓகே ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர்ண்ணா. குட்டி அழகாக இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக இப்போ கவர்மெண்ட்டில் வந்து நிறைய டாக் பேன் பண்ணிட்டாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ இதுவும் பேன் பண்ண டாகா இல்லை ப்ரோ? இல்லை ப்ரோ, அமெரிக்கன் புல்டாக்னு ஒன்று இருக்கு, அதை வந்து பேன் பண்ணிட்டாங்க. இது வந்து அமெரிக்கன் புள்ளி. புல்டாக், அமெரிக்கன் புல்டாக் வேற, அமெரிக்கன் புள்ளி வேற ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. இப்போ அமெரிக்கன் புள்ளி மட்டும் பேன் ஆகல, அமெரிக்கன் புள்ளி பேன் ஆகல. ஓகே ஓகே. சூப்பர். ஃபெரோசியஸ் டாக்ஸ்ல வந்து ராட் வீலர் அந்த மாதிரி பிரீட்ஸ் எல்லாம் வந்துட்டு பேன் பண்ணியிருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து ஃபெரோசியஸ் டாக் கிடையாது. ஓகே. ஒரு நாள் நீங்க தயிர் சாப்பாடு கொடுக்கலாம், ஒரு நாள் சிக்கன், ஒரு நாள் பீஃப் கொடுக்கலாம், ஒரு நாள் ட்ரை ஃபுட் கொடுக்கலாம். நீங்கள் ஃபுட்டை வந்துட்டு மாற்றி மாற்றி வச்சாதான் அதுக்கும் வந்துட்டு சாப்பிடும். அது சாப்பிட்றத பொறுத்து அதோட சைஸ் வந்து வேரியன்ட் ஆகிட்டே இருக்குங்க. உங்களுக்கு டெய்லி டிஃப்ரென்ஸ் தெரியும். என்னடா இது இத்தனோடு வாங்கிட்டு வந்தோம், வெறும் 2 monthsல இவ்வளோ பெருசாகிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு இதோட வளர்ச்சி அவ்வளோ ஸ்பீடாக இருக்குங்க. க்ரோத் வைஸ் பார்த்தோம்னா அமெரிக்கன் புள்ளி நல்லா ஸ்பீடாக வளருங்க. இதில் வந்து அமெரிக்கன் புள்ளி வந்து ஸ்டாண்டர்ட் சைஸு XXL, இது வந்துட்டு XXL சைஸ் ப்ரோ. XXL சைஸ். ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்துட்டு உங்களுக்கு ஹைட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்குறக்கும் நல்லா ஃபெரோசியஸாக பிட்புல் மாதிரி இருக்கும் நீங்கள் ஸ்டாண்டர்ட் சைஸ்லாம் எடுத்தா. இது XXL சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹெட்டெல்லாம் பெருசாக, பாடி ஸ்ட்ரக்சரு எல்லாமே நல்லா இருக்குங்க. ஏன் ரொம்ப கெஸ் வாங்கிட்டே இருக்கிற மாதிரி? ஹீட்டு இப்போ சம்மர் சீசன் ப்ரோ. நாங்கள் இப்போ இங்கே இதுக்கடியில் தான் வச்சுருக்கோம். அப்பயுமே வந்துட்டு அதோட ஹீட்டு வந்துட்டு இது பண்ணாது. நம்ம வந்து நல்ல கூலிங்காக வந்துட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி எல்லாம் மத்தியான டைம் ஆச்சுன்னா ஃபுல்லாக மோர் இந்த மாதிரி ஃபீடிங் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். இது டாக்குக்கெல்லாம் ஐஸ்கிரீம் கொடுக்கக்கூடாதுன்னு மாதிரி சொல்லுவாங்க. அது உண்மையா இல்லை? அப்படி இல்லை, டாக் சாக்லேட் தான் கொடுக்கக்கூடாது, ஐஸ்கிரீம் கொடுக்கலாம். ஐஸ்கிரீம் கொடுத்தா அது நல்ல ஃபேட் கண்டென்ட் ப்ரோ. ப்ரோட்டீன், ஃபேட் எல்லாமே இருக்குது ஐஸ்கிரீமில். நீங்கள் டெய்லி வந்து ஒரு கப் ஐஸ்கிரீம் கொடுத்தீங்கன்னா அதோட ஃபேட் அப்படியே வந்து டாக்ல அப்படியே உள்ள மெர்ஜ் ஆகிக்குங்க. டாகோட சைஸும் வந்துட்டு உங்களுக்கு வேரியன்ட் நிறைய தெரியுங்க. இதுக்கு வந்து டெய்லெலாம் கட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் நம்ம டாபர்மேனுக்கு தான் ப்ரோ டெய்லெல்லாம் கட் பண்ணுவாங்க. இல்லை, எனக்கு ஆக்சுவலாக தெரியல அமெரிக்கன் புள்ளி பற்றி. ஜஸ்ட் அமெரிக்கன் புள்ளிக்கெல்லாம் ஏன்னா நம்ம ஊரில் ரேர் தானே அந்த அமெரிக்கன் புள்ளி வச்சுக்கிறதெல்லாம். நம்ம ஜென்ரலாக வந்து நாங்கள் வந்துட்டு ஹரியானாலேருந்து எடுத்தோம். இதோட லைன்ஸ் வந்து அலிகேட்டர் லைன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹரியானாவில் நல்ல பெரிய லைன், பெரிய ஆள்கிட்ட தான் இருந்துச்சு. ஓகே. அது வந்துட்டு இங்கே மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் வந்துட்டு யாருமே வாங்கினதில்லை, நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து நம்ம அவர்கிட்ட இருந்து பிட்புல்லும் அமெரிக்கன் புள்ளியும் எடுத்தோம் ப்ரோ. இப்போ அமெரிக்கன் புள்ளி நம்மகிட்ட இருக்கு ப்ரோ. ஆமாம், பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தேன். ஆமாம் ப்ரோ, 3 years ஆச்சு. நானே ஒரு 1.5 years பிஃபோர் நான் பார்த்தேன். ஆமாம் ப்ரோ. அப்போ வந்துட்டு அது பப்பி தான் ப்ரோ. 1.5 years முன்னாடி அது பப்பி. இப்போ தான் அதுக்கு 2.5 years ஆகுது. ஃபர்ஸ்ட் லிட்டர்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட் லிட்டர்மெண்ட் ப்ரோ. ஃபர்ஸ்ட் லிட்டர்மெண்ட். ஃபர்ஸ்ட் லிட்டர்மெண்ட். சூப்பர். வேக்சின் ஆக்சுவலாக என்னென்ன பீரியடில் போடணும்னா?
ப்ரோ 45 டேஸ் ப்ரோ, 40 to 45 டேஸ்ல ஃபர்ஸ்ட் வேக்சின் பண்ணிரணும். கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் வேக்சின் பண்ணிரணும். வந்து 21 டேஸ் கழிச்சு பூஸ்டர், அதாவது சேம் வேக்சின் தான். 45 டேஸ்ல என்ன வேக்சின் பண்றீங்களோ அதே தான் 21 டேஸ் கழிச்சும் போட போறீங்க. இதோட பூஸ்டர் தான் அது. போட்டுட்டீங்கன்னா வந்துட்டு ஒரு 1 இயர் கழிச்சு தான் வந்துட்டு மறுபடியும் நீங்க இன்ஜெக்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 இன்ஜெக்ஷன் மட்டும் கன்ஃபார்ம் போட்டே ஆகணும். ஸோ 6 குட்டி போடுறதுல எல்லாம் செலாச்சு, இது ஒரு 2 மட்டும் தான் பாக்கி இருக்கு. ஆமா ப்ரோ இப்போதான் 42 டேஸ் ஆச்சு ப்ரோ. ஓகே, வேக்சின் 1 or 2 டேஸ்ல அங்கே வேக்சின் பண்ணிடுவோம். ஓகே கைஸ், ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ப்ளூ ஐஸ், உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் வீடியோவில். கலரே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதோட கலரும் ஆக்சுவலாக வந்து ப்ளூன்னு தான் சொல்கிறாங்க. ஒயிட்டு, க்ரே, ப்ளூ சம்திங் ஃபுல் ஷேடான மாதிரி ஒரு கலரில் இருக்குது. நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது பப்பி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த வீடியோவில். நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்குது. தோட்டத்தில் தான் வளர்ந்துட்டுருக்கு டாகு. ப்ரோ இன்னொன்று வந்துட்டு இங்கே ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்னு இல்லை ப்ரோ, ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்துட்டு நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாங்களா? ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர் எல்லா ஊருக்கும் பண்ணிக்கலாம். சூப்பர் ப்ரோ. கைஸ், நீங்கள் டாக் வந்து உங்களுக்கு எந்த டாக் வேணுமோ சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இவங்க இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் பாளையத்தில் தான் இருக்காங்க. பட் உங்களுக்கு எந்த ஊரில் வேணாலும் ஷிப்பிங் பண்ணி தராங்க. ஷிப்பிங் இல்லை, ஐ மீன் ஷிப்பிங் என்ன சொல்லுவாங்க, ஷிப்பிங். சரி, அந்த மாதிரி எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக உங்களை கான்டாக்ட் பண்ணினா கண்டிப்பாக டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ குட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது. மோசமான குட்டியெல்லாம் யாருமே வச்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நல்ல குட்டியாக தான் இருக்கும். நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். ஸோ குட்டி வந்து ஏதோ இந்த கண்ணு தெரியல, ஸோ நிறையா டாக்லாம் ஒரு சில கண்ணு தெரியாமல் போகும். ஸோ அந்த மாதிரிலாம் டிஃபெக்ட் எதுவுமே கிடையாது. நல்லா தான் இருக்குது. நீங்கள் நேரில் வாங்க, நேரில் வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக குட்டி எடுத்துக்கலாம். பிடிச்சிருக்கு. என்ன எங்கள் வீட்டில் போனால் டாக் வளர்த்த விட மாட்டேங்கிறாங்க, அதனால தான் நான் வந்து வாங்காமல் இருக்கேன். பட் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகான டாக். இவனை மட்டும் தூக்கிட்டு இவனை தூக்கலின்னா கோச்சுக்குவான். அதனால் 2 பேர்த்துமே தூக்கிக்கலாம். ரைட். ஆக்சுவலாக அதோட ஐஸ் தாங்க ஹைலைட்டு. ப்ளூ கலரில் இருக்கும், தெரியுதா? நல்ல ஒரு ப்ளூ. நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா ஏதோ லென்ஸ் வச்ச மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு இருக்குது. பட் அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த குட்டியோட அம்மாவை வந்து ஓப்பன் பண்ணி விட போகிறாங்க. ஆக்சுவலாக கேஜ் அங்கே இருக்குது, அங்கேருந்து வரும். நான் வீடியோ காட்டுறேன். அதனால் ஓப்பன் பண்ணி விட்டார் பாருங்கள். இப்போ துள்ளி கூச்சி ஓடியாரா பாரு. அவன் நேம் வந்து ராணி. குட்டி போட்டிருக்கா? கொடுத்தாச்சா? கைஸ், கன்னியும் இருக்குது. அடுத்த வாட்டி குட்டி போடுச்சுன்னா இதோட குட்டியும் நம்ம காட்டுறோம். அதுலேயும் பார்த்து நீங்கள் குட்டி வேணா வாங்கிக்கலாம். கடிக்காமல் இருந்தால் சரி. கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கோம். அவர்கிட்ட வந்து சிட்சு குட்டி இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 குட்டி கிட்ட இருக்குது. இது ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுருக்காங்க ஹேர். அந்த ஒரு சம்மருக்காக அந்த மாதிரி ஹேர் கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நிறைய குட்டி இருக்குது. இந்த குட்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம். கைஸ், நம்ம சிட்சு குட்டி பார்க்கலாம். ஒரு 4 குட்டி இருக்குது. அண்ணா, இதை பற்றி அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ப்ரோ இது வந்து சிட்சுன்னு சொல்லிட்டு டாய் வெரைட்டி தான் ப்ரோ. ஓகே. இது வந்துட்டு வீட்டுக்குள்ளே அப்பார்ட்மெண்ட்ஸு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு இப்போ மோஸ்ட்லி வந்துட்டு பெரிய ப்ரீடெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். யூரின் பாத்ரூம் எது போனாலும் வந்துட்டு ரொம்ப க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே கஷ்டம். பட் சிட்சு வந்துட்டு அப்படி கிடையாதுங்க. நீங்கள் மேலே எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் உங்களோட ரெஸ்ட் ரூமில் கூட வந்துட்டு பழக்கிட்டிங்கன்னா அதே கூட வந்துட்டு ஈஸியாக பழகிக்கும். ஓகேண்ணா. ரொம்ப இதோட அம்மாவே இவ்வளோ பெருசு தான். இதோட மதர் இதுதான். பெரிய டாகே இவ்வளோ பெருசு தான் இருக்கும். குட்டியோட சைஸ் தான் பெரிய டாகே. இப்போயே வந்துட்டு குட்டி வந்துட்டு இவ்வளோ முக்கால்வாசி சைஸ் இப்போயே வந்துருச்சு. இப்போ தான் 30 டேஸ் ஆகுது இந்த பப்பிக்கு. இதுக்கு ஃபுட்ஸ் எல்லாம் எப்படின்னா, நாங்கள் டெய்லியும் வந்துட்டு மார்னிங் வந்துட்டு ட்ரை ஃபுட்டு தான் கொடுப்போங்க. ஓகே. பெடிகிரி இந்த மாதிரி ஃபுட்டு தான் கொடுத்துட்ருக்கோம். சரி சரி. காலையில் டைம் வந்துட்டு கொஞ்சம் ப்ளே அதனால ஃப்ரீயாக விட்டு விளையாடுவோம். அதனால் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு மார்னிங் வந்துட்டு ட்ரை ஃபுட்டு, நைட் ஆச்சுன்னா சிக்கன் ரைஸ் கொடுப்போம். சிக்கன் ரைஸ்.
ஓகே. இதில் எத்தனை ஃபீமேல் எத்தனை மேல் இருக்குன்னா? 3 மேல் 1 ஃபீமேல் இருக்கு. மேல் ஒரு ஃபீமேல். இதுதான் ப்ரோ. ஆக்சுவலாக பெரிய சைஸே வந்து இவ்வளோ தான். போன டைம் குட்டி போட்ட டாக் வந்து நாங்கள் ஒரு பப்பி எடுத்து வச்சோம். ஓகே ஓகேண்ணா. அது இதுதான் அது. இந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அதோட போன டைம் லிட்டர்மெண்ட் பேட்சோட குட்டி தான் இது. ஓகே ஓகே. சரி, சைஸே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வரும். இதோட கொஞ்சம் பெருசு வரும், அவ்வளோதான். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 2 கேஜ் இருக்குது. ஒரு கேஜில் ஒரு 4 குட்டி இருக்குது. இன்னொரு கேஜில் பார்த்தீங்கன்னா இது 3 குட்டிங்களாண்ணா? இதில் 3 குட்டி. இதில் ஒரு 3 குட்டி இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம் அந்த பிளாக்கும் ஒயிட்டு மிக்ஸ் ஆன கலரில், இங்கே இந்த ப்ரௌன் மிக்ஸ் ஆன கலர். ஸோ அழகாக இருக்குது குட்டி எல்லாமே. சேம் அதே ரேட் தானே ப்ரோ? சேம் அதே ரேட்டு தான். மேல் 10K, மேல் 12, ஃபீமேல் 10K. எப்படி பார்க்குறாங்க திருப்பி வச்சுதான். கைஸ் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க சிட்சு குட்டி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மேல் வந்து 12K சொல்கிறாங்க, ஃபீமேல் வந்து 10K சொல்கிறாங்க. நேரில் வந்தீங்கன்னா அனுசரிச்சு கொடுப்பீங்களாண்ணா? ஓகே, நீங்கள் நேரில் வாங்க, ப்ரைஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அனுசரிச்சு கொடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. குட்டி வந்து நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், நல்லாவே இருக்குது. இவர் வந்து 2-3 வெரைட்டியெல்லாம் டாக் உள்ளே வச்சு வளர்த்திட்டு இருக்காரு. ஸோ இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 குட்டி வந்து சிட்சு அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் வீட்டில் வளர்த்துறதுக்கு நல்லா காம்பேக்டாகவே இருக்கும். அப்புறம் மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸி தான், ரொம்ப செலவு பண்ணணும்னாலும் அவசியம் கிடையாது. டாக் நார்மலாக நம்ம வீட்டில் நாட்டு நாயெல்லாம் வச்சுருந்தா எவ்வளோ செலவு பண்ணுமோ அவ்வளோதான். என்ன சிக்கன் மட்டும் கொஞ்சம் போடுற மாதிரி இருக்கும், அதை நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீக்லி ஒன்ஸ் கூட போட்டு நம்ம வளர்த்திக்கலாம். ஓகேவா? சீட் பெல்ட் வேறு போடல, அம்மா வாங்கி கேட்பானுங்க. நிறுத்தி போட்டுக்கல, அப்படியே போட்டுக்கலாம். ஓகேடா, ஸ்டார்ட் பண்ணிட்டியா? கைஸ் வேற ஒன்றும் இல்லை, சீட் பெல்ட் போடல. இப்போ சீட் பெல்ட் போட்டீங்கன்னா எல்லாரும் வார்த்தை பேசுவீங்கன்ற வருஷம் தான் இப்போ சீட் பெல்ட் போட்டேன். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் இன்கேஸ் நல்லா கண்டென்ட் கிடச்சுன்னா அதையும் போடலாம். அவ்வளோதான் கைஸ்.